அந்த மக்கள் எல்லாம் கப்புடுங்க கூட்டுவது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி 2 பேரும் முட்டிக்கிறது அதிமுகவும் திமுகவும் தான். இவர் சொல்றதை நம்பலாமா இல்ல கள யதார்த்தம் என்ன நடக்குது அரசியல்ல? எங்க மனமனு வாக்காளர்கள் மாதிரி பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஓட்டு போடுற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட நிற்காத கட்சி, ஒரு மிகப்பெரிய ஆளுமை கட்சிகளான இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக, எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏ, ஆட்சி அதிகாரம். அவர் புதுசாக வந்திருக்கிறார். இப்போதான் இளைஞர்கள் அவங்க அவருக்கு ஒரு ஃபேவராக ஓட்டு போடலாம். அப்படி சொல்றது காரணம் என்ன? மக்கள் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் அவர் மக்கள் மீது அளவு வச்சிருக்க நம்பிக்கை தான் அது காரணம். அவங்க நானு மட்டும் சொல்லிட்டா பார்த்தாரு, நாம அப்படிங்கறது எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி இவங்கெல்லாம் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோடு இருக்கிறாங்க. இவருடைய கொள்கையை சொல்றது இல்ல, இவருடைய அரசியலை சொல்றது இல்ல. அவங்க கட்சிக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்க. இது சாதாரண ஜனங்கன்னா நம்பலாம். ஆனால் ஒரு அறிவுபூர்வமாக யோசிச்சு பார்த்தா இது திமுக தான் விஜயே இறக்கி விட்டுருக்குது. மயில் ஆடத்தை பார்த்துட்டு வான்கோழி ஆடிச்சான் பொதுக்குன்னு. ஆனால் ஒரு சில இளைஞர்கள் ஓட்டை வாங்குவாங்க. அது அவருடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் டிஎம்கே விர்சஸ் ஏடிஎம்கே தான். எந்த ஆளுங்கட்சி ஆள்றதோ அதை சொன்னா தான் அவங்க தொண்டர்களுக்கு உற்சாகமாகவும் மக்களும் திரும்பி பார்ப்பாங்கிறதுக்காக சொல்லிக்கிடுவாங்க. தமிழக வெற்றி கழகங்கிறது ஒரு புதுசாக ஒரு வச்ச செடி. அவர் சொல்லிட்டு போக வேண்டியதான். அவர் சொல்றதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. தன்னை காத்துக் கொள்வதற்காக, தன்னை இடம் நிறுத்திக் கொள்வதற்காக விஜய் பேசுகிற பேச்சு தானே தவிர மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி பல பேர் வந்தாங்க. அது அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி தான். இவரே மீடியாவை சந்திச்சு தன்னோட கொள்கை என்னன்னு சொல்லி இது வரைக்கும் அவர் நிரூபிக்கவே கிடையாது. விஜயின் கனவு பகல் கனவாக தான் போகுமே தவிர அரசியல் கூட்டத்தை வைத்த மட்டுமே அவர் இந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கிறது. மக்கள் கூட்டம் வருது, இந்த பிரச்சாரத்துல வரக்கூடிய கூட்டத்தை வச்சு அவர் கணிக்கிறார். மக்களுக்கு கடுமையான உழைத்து அதன் பிறகு அவர் போட்டியிட்டால் அல்ல அதன் பிறகு அவர் சவால் விட்டால் அது உண்மையான சவால் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்.